எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றது யோசித்து பாருங்க. அந்நியர்லிருந்து தேவனுடைய வீட்டாராயிட்டோம். எபேசியர் 2:19 அப்படியே சொல்லுது. அந்நியராக இருந்த நாம, பரதேசிகளாக இருந்த நாம, இப்போ தேவனுடைய ஹவுஸ் ஹோல்ட், தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு தேவனுடைய வீட்டாராயிட்டோம். அநாதைகளாக இருந்த நாம தேவனுடைய பிள்ளைகளாக ஆயிட்டோம். இப்போ கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த நாம அன்பின் பிள்ளைகளாக ஆயிட்டோம். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ரட்சிப்பில் தேவன் எவ்வளோ பெரிதான ஒரு அன்பை பாராட்டுகிறார். நமக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஆக்குகிறார். இது எப்படி ஆச்சு? எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாச்சு? இதை பற்றி சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தான் இதில் மிக முக்கியமான நபர். பாருங்க, எப்படி நாம் பிள்ளைகளாக இல்லாத பட்சத்திலிருந்து பிள்ளைகள் ஆனோம். இன்னும் கேட்டால் அந்நியர்கள், கோபாக்கினின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகளாக இருந்துட்டு எப்படி இங்கே வந்தோம்? தேவனுடைய குடும்பத்தாரை எப்படி ஆனோம்னா இயேசுவின் மூலமாக தான், இயேசுவால தான், இயேசுக்குள் தான். த்ரூ ஹிம், பை ஹிம், இன் ஹிம். இயேசு மூலமாக, இயேசுவால, இயேசுக்குள். என்ன அர்த்தத்தில் இயேசுவின் மூலமாக? இயேசுவின் மூலமாகனா இந்த அர்த்தத்தை சொல்கிறேன் நான். முதல்ல தேவன் ஒரு தகப்பன் யாருக்குமே தெரியல இயேசு வெளிப்படுத்தின வரைக்கும். எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன், சர்வத்தையும் ஆளுகிற தேவன், அவரே ஒரு தகப்பன்றது இயேசு வெளிப்படுத்தின வரைக்கும் யாருக்குமே தெரியல. யூதர்களுக்கே தெரியல. நான் சொன்னது போல யூதர்களுக்கு கடவுளை பற்றி எவ்வளோ தெரியும். பழைய ஏற்பாடு எவ்வளோ பேஜ், எவ்வளோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, எவ்வளோ தெரியும். இவரை போல யாரும் இல்லைன்னு தெரியும். இவருடைய வல்லமை பற்றி தெரியும், அன்பை பற்றி தெரியும், இவருடைய கேரக்டரை பற்றி கூட அவங்களுக்கு தெரியும். யூதர்களுக்கு இவருடைய ஞானத்தை பற்றி கூட தெரியும், எவ்வளோ தெரியும். ஆனால் என்ன தெரியாது? தகப்பன்று தெரியாது. பாருங்க, ஏன்னா இயேசு அங்கே சீனில் வந்த பிறகுதான் அவர் என்ன சொன்னார்? நான் தேவகுமாரன்ன்றார். இயேசு கடவுளை பார்த்து தகப்பனேன்றாரு, பிதாவேன்னு சொல்லுகிறாரு, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிறார். அப்போ இதை பார்த்தோன்னு தான் ஜனங்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் தகப்பன்னா இவர் பிள்ளைன்னா அப்போ நாம யோசித்த மாதிரி இல்லை போல இருக்கு. இவ்வளோ நாள் யூதர்கள் தேவன்னா ஒரு நபர் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இயேசு அந்த கதையை மாத்துறாரு. பாருங்க, ஒரே தேவன் ஆனால் 3 நபர்கள் அந்த வெளிப்பாடை கொண்டு வருகிறார். அது எப்படி முதல்ல கொண்டு வர்றாரு? தன்னை பற்றி சொல்றார், நான் தேவனுடைய குமாரன் சொல்லுகிறார் முதல்ல. அப்போ என்ன ஆயிடுறாரு? இவர் குமாரன்னா அவர் தகப்பன். அவ்வளோ கூட தெரியல யூதர்களுக்கு. எவ்வளோ தெரிஞ்சாலும் இது தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை பற்றி இன்னொருத்தருக்கு நான் நிறைய தெரியுதுன்னு யோசித்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், நீங்கள் என்ன டைமுக்கு எந்திரிக்கிறீங்க, என்ன டைம் தூங்குறீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க. பாருங்க, இப்போ இந்த ஃபோன் மூலமாகவே உங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஃபோன் லேஸில் பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறத கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க யாரோ, நீங்கள் பார்க்குறதையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, உங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. அப்போ உங்களை பற்றி நிறைய தெரியும். இந்த மாதிரி சிலர் இருக்காங்கல்ல, இப்போ உங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்காங்கன்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை பற்றி அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கேட்டால் உங்களுக்கு பிள்ளையே இருக்குதுன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆளை பார்த்து என்ன நல்லா தெரியும்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அப்போ பிள்ளையே இல்லைன்னு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் அப்போ உங்களை பற்றி என்ன தான் உருப்படியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க? என்ன கலரு பிடிக்கும், இப்போ என்ன மாதிரி ஆள், எப்போ வேலைக்கு வரீங்க, வேலை எவ்வளோ நல்லா செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? என்னை உண்மையிலே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யூதர்கள் அவங்களுக்கு என்ன பெருமைன்னா எங்களுக்கு கடவுளை தெரியும். இயேசு வராரு, அவர் என்ன சொல்கிறாரு? நான் தேவகுமாரன்றாரு. அவங்களால ஜீரணிக்கவே முடியல, ஷாக் ஆகிடுது அவங்களுக்கு. கடவுளை பற்றி மிக அடிப்படை உண்மையே அவங்களுக்கு தெரியல. எல்லாம் தெரியுதானா? இது தெரியல. இயேசு இல்லாமல் யூதர்களுடைய அறிவு முற்றிலும் குறைவுள்ளது. இயேசு இல்லாமல் யாருமே தேவனை எனக்கு தெரியும்னு கிளைம் பண்ணவே முடியாது. யோவான் 1:18 பாருங்க. இயேசுவோட ஒப்பிடும்போது யாருக்குமே தேவனை தெரியாது பாருங்க. யோவான் 1:18. இயேசு மூலமாக இல்லைன்னா யாருக்குமே தேவனை உண்மையிலே தெரிஞ்சுக்க முடியாது. யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை,
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லுது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் அறிவு பத்தாதுன்னு சொல்லுது. புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு எப்படி இருக்குன்னா, அந்த ஆளை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு 11:27 பாருங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். குமாரன் யார்கிட்ட வெளிப்படுத்தணும்னு சித்தம் கொண்டாரோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார், அது தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்றார் இயேசு. என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதாவது எனக்கு கடவுளை தெரியும், கடவுளோட நான் க்ளோஸாக இருக்கிறேன், கடவுளுக்கும் எனக்கும் அப்படியே பெரிய உறவு இருக்காக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இயேசுவை கணக்கிலேயே எடுக்கலன்னா, இயேசுவை குமாரனா அறிஞ்சிக்கலன்னா கடவுளை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். இயேசுவின் மூலமாக தான் இந்த வெளிப்பாடே வருது. என்ன வெளிப்பாடு? நம்முடைய தகப்பன்றதை விட்டுருங்க, கடவுளே முதல்ல ஒரு தகப்பன்ற வெளிப்பாடே இல்லை யாருக்கும். அவர் முதல்ல இயேசுவுக்கு தகப்பனா இருக்கிறதுனால தான் நமக்கு தகப்பனா இருக்க முடியும். கடவுள் இயேசுனுடைய தகப்பன். இது புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு. ஆனால் இயேசு அதோட நிற்கல, என்னுடைய தகப்பன் மட்டும் சொல்ல, இவர் உங்களுடைய தகப்பனாகவும் இருக்க முடியும், இருக்கிறாருன்னு சொல்லுகிறார். அது வரும் போதிக்கல, அதற்காகவே சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்புகிறார். எதற்காக? நம்மளை பிள்ளைகள் ஆக்கும்படி. சிலுவை ஏன் இயேசு போறாரு? நம்முடைய பாவத்தை சுமக்கிறாரு. ஏன்னா பாவம் அகற்றப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். ஆனால் ஏன் பாவம் கழுவப்பட வேண்டும்? அப்பதான் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். ஆனால் ஏன் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும்? அப்பதான் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஏன் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்? இந்த மாதிரி கேள்வி கேட்டுனே போனீங்கன்னா எங்கே போய் முடியும்? அப்பதான் நம்ம தேவனோட உறவு கொள்ள முடியும். அந்த தேவனோட ஒரு தகப்பன் பிள்ளைன்ற உறவுகளை நுழையறதுக்கு தான் இவ்வளவும். எது? பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து கழுவப்படுகிறது, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது, மறுபடியும் பிறந்தோம். எவ்வளோ சொன்னோம் நாம, எவ்வளோ சொல்லாதது எவ்வளோ இருக்குது. எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அவரோட இந்த தகப்பன் பிள்ளைன்ற உறவுகளை நுழையும்படி, அந்த உறவை வைத்துக் கொள்ளும்படி. கலாத்தியர் 4 பாருங்க. ரட்சிப்பினுடைய கோல், இறுதி நோக்கமே இதுதான் பவுல் சொல்கிறார். ரட்சிப்பினுடைய கோல் என்னது? கலாத்தியர் 4 முதல் 6. நாம் புத்திர சுதிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். சுருக்கமாக வாசித்தா எப்படி வாசிக்கலாம்? 4-6 சுருக்கமாக வாசிக்கிறேன். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி காலம் நிறைவேறின போது குமாரனை தேவன் அனுப்பினார். 4-5 சுருக்கிட்டேன். அவ்வளோதான், அதுலேயே எல்லாம் விஷயமும் இருக்கு. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி காலம் நிறைவேறினது போது குமாரனை தேவன் அனுப்பினார். ஏன் குமாரனை தேவன் அனுப்பினார்? காலம் நிறைவேறினது போது ஏன் அனுப்புறாரு? இறுதியாக பார்த்தீங்கன்னா நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. அதை எப்படி அடையிறோம்? மீட்டு கொள்ளத்தக்கதாக, மீட்பின் மூலமாக அடையிறோம். அப்படியே வருது. In the fullness of time God sent his son to redeem us so that we might receive the adoption as sons. மகன்கள் ஆகும்படி, மகள்கள் ஆகும்படி, பிள்ளைகள் ஆகும்படி தேவன் இயேசுவை உலகத்துக்குள்ள அனுப்பினார். சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழும்பினார். ஏன்? கடைசியில் பிள்ளை ஆக்கும்படி. ஏன்னா இது இல்லைன்னா பிள்ளை ஆக முடியாது. ஏன்னா அந்த பாவம் நம்மளையும் தேவனையும் பிரித்து வச்சிருச்சு பாருங்க. அந்த பாவத்தை எடுத்து போட வேண்டியது அவசியமாயிடுச்சு. நமக்கு ஒரு விதமான ஒரு தகுதியை கொடுக்கறது அவசியமாயிடுச்சு. அதனால தான் அவரே நம்மளை நீதிமான் ஆக்குகிறார். எல்லாத்தையும் செஞ்சு கிட்ட கொண்டு வரார். தேவனிடத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார், ஆக்சஸ் கொடுக்குறாரு. தேவனோட ஒப்புரவாக்கப்படுகிறோம். எல்லாம் கடைசியில் எங்கே போய் முடியுது? தேவனோட நம்ம இந்த தகப்பன் பிள்ளைன்ற உறவுக்குள்ள நுழைந்து விடுகிறோம். இதுதான். அப்போ
இயேசு மூலமாக தான் வெளிப்பாடே வந்தது. இயேசு தான் இதை சிலுவையின் மூலமாக பாசிபிள் ஆக்குகிறார், சாத்தியமாக்குகிறார். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துக்குள் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிப்பாடு அவர் வழியாக வந்ததுன்றது மட்டும் இல்லை, அவர் தான் இதை சிலுவையில் சாத்தியமாக்குனார்ன்றது மட்டும் இல்லை, அவருக்குள் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதாவது அவரோட இணைக்கப்படுவதன் மூலமாக தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், ரட்சிப்பில் நடக்கிற மிக அடிப்படையான உண்மை என்ன? கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம்னா அவருடையதெல்லாம் நம்முடையது ஆகிவிட்டது. கிறிஸ்துவோடையதெல்லாம் நம்முடையதாய் விட்டது. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்னது? கிறிஸ்துவிட்ட இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்ன? அவருக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் இருக்கிற உறவு. அதுதான் கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய சொத்து. அவருக்கு இந்த உலகம்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கும் அவருடைய தகப்பனுக்கும் இருக்கிற அந்த உறவு, அதுதான் அவருடைய மிகப்பெரிய சொத்து. நாம கிறிஸ்துவோட ஒன்றாயிட்டோம்னா அந்த உறவிலே நாம பங்கேற்கிறோம், அந்த உறவிலே நாம பங்கு பெறுகிறோம். We share in the son's relationship with the father. We share in Jesus' relationship with the father. இயேசுக்கும் தகப்பனுக்கும் அந்த ஒரு நெருக்கமான உறவு இருக்குல்ல. அவர் தகப்பன் இயேசு, மகன் குமாரன், அந்த உறவுல நாம் பங்கேற்கிறோம். ரட்சிப்பு அங்கதான் போய் முடியுது. கிறிஸ்துவுக்குள் தான் இது உண்டாகுது. இயேசுவோட இணைக்கப்படுவதன் மூலமாக பிதாவோடையே இணைக்கப்படுகிறோம். இயேசுவோடு இணைக்கப்படுவதன் மூலமாக பிதாவோடவே இணைக்கப்படுகிறோம். அதான் யோவான் 17:20-22 வாசித்தீங்கன்னா அது வெளியே வரும் பாருங்க. அதாவது இயேசு என்ன சொல்றாரு? நம்மில் ஒன்றாயிருக்கும்படி அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறார். யூனியன் வித் கிரைஸ்ட் கிவ்ஸ் யூ யூனியன் வித் த ட்ரினிட்டி இட் செல்ஃப். கிறிஸ்துவோட இணைப்பு திருத்துவ தேவனுடைய உங்களை இணைச்சிருது. ஏன்னா கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பெரிய நெருக்கமான ஒரு உறவு. நீங்க கிறிஸ்துவோட சேர்ந்துட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு சேர்ந்துட்டீங்கன்னா, இப்படி ஒன்னாயிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கும் பிதாவுக்கும் எப்படி உறவு இல்லாம இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளதான் இது சாத்தியம், கிறிஸ்துவுக்குள்ளதான் இது நடக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இது கிறிஸ்துவின் மூலமாக உண்டாச்சு, இது கிறிஸ்துவாலே உண்டாச்சு, இது கிறிஸ்துவுக்குள் உண்டாச்சு. கிறிஸ்துவின் மூலமாக தான் வெளிப்பாடே வந்தது. கிறிஸ்து தான் இதை சாத்தியமாக்கினார், அவராலே ஆனது, அவருக்குள்ளாக தான் இது தொடர்ந்து நிலை நிற்கிறது. தொடங்குகிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து நிலை நிற்கிறது. கிறிஸ்துவுக்குள் தான் நாம தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் யோவான் 1:12 சொல்லுது பாருங்க, கிறிஸ்து தான் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை யார் கொடுத்தார்? கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாமல் தேவனுடைய பிள்ளையை ஆக முடியாது.